அதிருப்தியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இன்று புதிய நம்பிக்கையாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தேர்ந்தெடுக்காங்கன்ட்டு நான் சொல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ எங்களுக்கு பிஜேபி வந்து நீ பிஜேபி உள்ள வந்துடணும் மிரட்டி தான் எங்கள் ஓட்டை வாங்குற. சரி, எங்களுக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே செய்யல. என்ன ஆணவம்னா பிஜேபி இருக்கிற அன்னைக்கு நீ எப்படி போவேன்? வேறு வழி இல்லாமல் எனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஆணவம் உங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு சிறுபான்மையினர் அதிமுகவை பார்த்து அஞ்சினார்கள். எப்படி இருந்தாலும் திருப்பி போய் சேர்ந்துக்குவாங்க என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு கொள்கை எதிரியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தாவேக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்த ஒரு கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று சிறுபான்மையினர் எண்ணக்கூடும் அல்லவா? இதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பிஜேபி நினைக்கிறது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய 42 போன எலெக்ஷனில் இருந்துச்சு. இப்போது ஒரு 39 அல்லது 40 இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இந்த 40ல் சிறுபான்மையினரோட வாக்கு 12%. சரியா? இந்த 12%ல் 12%ம் விஜய்க்கெலாம் போயிடாது. வெறும் 5 எடுத்துங்க. 5 எடுத்துக்கிட்டா 35 ஆகிடுதா திமுகவோடது? இங்கே 35 போச்சுன்னா வெறும் 3.5%ல் 2021 வெற்றியை தவறவிட்ட அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போது இந்த உதிரிகள் இப்போது பேசினோம் அல்லவா, டிடிவி, பன்னீர், இவங்க எல்லாமே சேர்த்துடுறாங்க, பாமக வந்துடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு விஜயை கூட்டிகிட்டு வரணும்? இல்லை, விஜய்